கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்ராகம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த கடைசி கட்டளை இது. மோசே மூலமாய் பேசின கட்டளை, அதை நாம் தியானித்து வருகிறோம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம, இது நிச்சயமாகவே நமக்கு சொல்லப்பட்ட ஒரு பெரிய வார்த்தை. இதை நாம் ஜெயிக்க வேண்டும். சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருது, அவனுடைய பிஸ்னஸ், அவனுடைய வேலை செய்கிறவங்க, அவங்க வீட்டுக்காரி எதையுமே நிச்சிக்காதப்பா, உனக்கு நான் தர வல்லமையுள்ள தேவன் என்பதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ மனிதனுக்குள்ளே இந்த இச்சை ஆட்டோமேட்டிக்காக ஒரு காரியத்தை பார்க்கும்போது வந்து விடுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனிதனுக்குள்ளே வரக்கூடாது, பிறனுடைய காரியங்களை செஞ்சுவிடக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சிக்க கூடாது. அது எந்த காரியமாக இருந்தாலும் வேத வசனத்தின்படி தவறு. அவனுக்கு நல்ல வேலைக்காரங்க, அவன் நல்ல வேலைக்காரி, அவன் பிஸ்னஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கு, பெருகிட்டே போறான், என்னதான் பண்றான் தெரியல. தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் அதை சொல்லாதீங்க. உங்களையும் அதற்கு மேலாக என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிற நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வசனத்தின்படி வாழ நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். எந்த இடத்துல போய் எந்த பொருளை நம்ம இச்சிக்க கூடாது. நமக்கு வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரை இது எனக்கு வேணும், இது நல்லா இருக்கு, நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு தாங்கன்னு கேட்டான், கட்டாயம் கர்த்தர் தருவா, நிச்சயமா கர்த்தர் தருவார். அது எவ்வளோ விலை உயர்ந்த பொருளாலும் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கும்போது தருவார். ஆனால் மற்றவங்க பொருட்கள் மேல் நாம் ஆசைப்படக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு கட்டளை பிரியமானவர்களே. இதை யாரும் மாற்றவே இல்லை. இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்த கட்டளையை இருதயத்துக்கு சிந்தை கொண்டு வந்துட்டார். அதனால இந்த நாளில் ஒரு பெரிய பொருத்தனையோடு, இனி நான் பிறனுக்குள்ள எதையும் இச்சிக்க மாட்டேன், இயேசுக்குள்ள நான் வாழ்வேன்கிற ஒரு பொருத்தனை எடுப்போமா? கட்டாயம் கர்த்தர் நமக்கு பலன் தருவார், நம்ம வாழ பலன் தருவார். பயப்படாதீங்க, நீங்க விழமாட்டீங்க, நீங்க எழும்புவீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எந்த சிச்சுவேஷனில் எந்த சூழ்நிலையிலையும் அவன்லாம் வீடை கட்டிட்டான், அவனுக்கெல்லாம் நல்ல குடும்பம், அவனுக்கெல்லாம் நல்ல மனைவி, அவனுக்கெல்லாம் நல்ல கணவர், இப்படி நாங்கள் சொல்லிவிடாதபடி ஆண்டவரே உண்மையே பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உயிர் தெழுந்த ஆண்டோடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு பலன் தாரோம். மகிமை கனத்தை நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.